Hello friends, welcome to my channel Baby Kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான பிரெட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் 5 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 15 முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் 15 பாதாம். அப்புறம் 6 ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் 20 திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி ஓரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு தேவையான எண்ணெயை நான் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் போட்டு பொரிச்சிடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருகிடுச்சுன்னா அப்புறம் அல்வாவோட டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ப்ரெட் துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து நாம் எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாதாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் இதை. அதே மாதிரி முந்திரியும் வறுத்து எடுத்துடலாம். முந்திரியும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு திராட்சையும் வறுத்துக்கலாம். திராட்சையை லேசாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் அல்வா செய்கிறதுக்கு ஒரு 3/4 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை இந்த கடாயில் ஊற்றிடலாம். நான் மொத்தம் 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறதுனால 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். அதனால் நாம் இந்த பாலை ஊற்றினதும் நாம் வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் துண்டெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டுடலாம். இந்த ப்ரெட் துண்டுகள்லாம் பாலில் நல்லா கரையிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பால் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி ப்ரெட் பாலில் ஊறி கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ரெட்டு பாலில் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையும் இது கூட சேர்த்து கிளறிடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வருது பாருங்கள். இப்போ இதை இப்படியே ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிளறிட்டே இருக்கணும். இப்போ அந்த ப்ரெட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நாம் நெய்யையும் நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயும் இது கூட சேர்த்து கிளறிடலாம். விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 மினிட்ஸ் நல்லா விடாமல் கிளறிட்டே இருந்தேன். இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அல்வாவும் நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸை எல்லாம் இது கூட சேர்த்துடலாம். நான் வறுத்து வச்சுருக்க பாதாமை சின்னதாக நசுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அடுத்து முந்திரியும் நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம்.
அடுத்து திராட்சையும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ இப்போ பாதாம், முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் எல்லாம் இந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லா ஓரத்துலேயும் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அல்வா மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.